அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்தார். அவர் வக்ரத்தை விட்டு வர்றது 4/11/2024 வக்ர நிவர்த்தி பெறார். வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்க இத்தனை நாள் பலம் இழந்தவர் பலம் பெறார். பலம் பெறுறது அப்படின்றது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவான் வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிறார். அப்போ சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள், யாருக்கு ஒருத்தனுக்கு சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே வெற்றியை தொடக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போகொண்டே செய்யக்கூடிய மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். முயற்சி ஸ்தானத்தில் உண்டான ராகு வேலை செய்கிறது குரு பகவானுடைய வேலையை செய்கிறார். குரு அப்படின்றது இந்த குரு இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். அடுத்தது 5ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் ராசிக்கு 5ல் இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம். அப்போ எடுக்கக்கூடிய சுயமுயற்சிகள், இத்தனை நாளாக ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுயமுயற்சியினால் எடுக்கக்கூடிய தொழில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு இத்தனை நாளாக வக்ர நிவர்த்தியில் இருந்ததுனால குலதெய்வ வழிபாடு செய்யவே முடியாமல் போகவே முடியாமல் இருந்துச்சு. பிளான் பண்ணுவீங்க, ஆனால் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்து தடங்கிக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்போ அத்தனை தடங்கல்களும் இந்த வக்ர நிவர்த்தி மூலியமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை கொண்டு தொடரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போ குலதெய்வம் வருதோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை வீட்டில் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னாக்கா குலதெய்வத்தோட விக்கிரகத்தையோ குலதெய்வத்தையோ படத்தையோ வாங்கி வீட்டில் ஆவாகனம் பண்ணும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுதுமே திருமணம் தடையும் தாமதமும் விலகணும் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரணும். அதுக்கு பேர் தான் வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்போ சனி பகவான் இப்போ பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு பாதச்சனியாக இருக்கார். கடந்த 5 வருஷமாகவே படாத பாடுபட்டு முடிச்சுட்டு இப்போ பாதச்சனிக்கு வந்தாச்சு. அடுத்தது குரு பகவானானவர் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள். அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு, சந்தான பாக்கியம் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மகர ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இத்தனை நாள் வம்சமிருத்தி கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர். எந்த வீட்டில் மழலை சொல் இல்லையோ, மழலையோட விளையாட்டு இல்லையோ, அந்த வீடு ஆனந்தம் இருக்காது. அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக ஆனந்தம் தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது, நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, ஆனால் வேலைக்கு உண்டான க்ரெடிபிலிட்டி எனக்கு கிடைக்கல, அதாகப்பட்டது பதவி உயர்வு பண வரவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பதவி உயர்வு
மற்றும் பணவரவு. நமக்கு என்ன வேணும்? பதவி உயர்வு பண வரவு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்போடு இருக்கும். செல்வ செழிப்போடு இருக்கும்போது மனம் சாந்தி அமையும், குடும்பம் அபிவிருத்தியாகவும், குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான துன்பங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் சூரியனுடைய இடத்தை அவர் சதசப்தமாக பார்வை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்கின்ற இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு உண்டான பயண ஏற்பாட்டை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் 4/11/2024 அப்புறம் தொடங்கினோம்னா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. ஏன்னா 5ல் உள்ள குருவே தனக்காரகன், அவரே ராசியை பார்க்குறாரு. செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். அதே போல் இந்த எழுதக்கூடிய எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் விரும்பிய யூனிவர்சிட்டி. ஒரு சில பேர் இந்த மகர ராசி சேர்ந்த நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் படித்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அமெரிக்காவில் டாப் 10 யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் இந்த டாப் 10 யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குருவும் ஒத்துழைக்கிறதுனால அதற்கு வேண்டிய பொருளாதாரம், எப்பொழுதுமே பொருளாதாரம் இருந்தால் தான் எதுவுமே முயற்சி பண்ண முடியும். தனக்காரகன் குரு 5ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு ராசியை பார்க்குறார். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன், எஜுகேஷன் லோன் போடக்கூடியவங்களுக்கு எஜுகேஷன் லோன் உடனடியாக சேங்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் வந்தாச்சு அப்படின்னா வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதில் குரு பகவானும் சேர்ந்து சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால லாபம் 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 லாபம். நானும் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, எதனால் தடங்கள் ஏற்படுது, எப்படி இது பண்ணுது? ஒரு சில பேர் இதே தொழில் செய்கிறவங்க நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவானும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலில் கடுமையான அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் நிலையான தன்மை ஏற்படும். இத்தனால் நிலையற்ற தன்மையாக இருந்துச்சு. தொழிலுக்கு தொடங்குறதுக்கும் தொழிலுக்கு விருத்தி பண்ணுறதுக்கும் தனக்காரனான குருவோடைய சப்போர்ட் வேணும். எப்போ எந்த தொழில் தொடங்கினாலும் பணம் வேணும். அந்த பணத்தை குரு பகவான் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக தேவையான இடத்துல பேங்க் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷனில் இது பண்ணிகிட்டு இருந்தவங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மகர ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஆனந்தமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் ராசியை பிரகஸ்பதி தனக்காரகன் குரு பார்க்குறார். அதே போல் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு வெற்றி கிடைக்கலையே அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ, பிரணவநாதனோ சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த தொடர் வெற்றி கிடைக்காமல் இருக்கும். அப்போ தொடர் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்க சரணாகதி சரணாகதி சரணாகதி. இங்கே சென்னைக்கு பக்கத்தில் திருவழிதாயம்னு இருக்குது, பாடிக்கு பக்கத்தில். அது பழமையான ஈஸ்வரன். எப்பொழுதுமே சனீஸ்வரனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்ததே கிடையாது. சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது. ஏன்னா நன்மை தீமை என்ன உண்டோ அதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியவர் சனீஸ்வரன். அப்போ நம்ம திருவொற்றியூரில் உள்ள பாடிகளில் உள்ள திருவழிதாயம் அப்படின்ற இடத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு முறை அபிஷேகமும், தாயாருக்கு ஒரு முறை அபிஷேகமும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகும். சரி சாமி, எனக்கு இப்போ திடீர்னு பாடி திருவழிதாயம் போயிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், அதுக்கு இடைக்காலத்தில் ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனம் சொல்லி ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க, அதை சொல்லிட்டு வந்தோன்னா பிரச்சனைகள்லேருந்து விலகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது காயத்ரி மந்திரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இது சனி பகவானுடைய காயத்ரி. இதை ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சனி ஹோரை அப்படின்றது கார்த்தால 6லேருந்து 7 முறையாக ஒரு 54 முறை குறையாமல் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால்
பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இது தவிர ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக அந்த திருவள்ளிதாயத்தில் போயிட்டு ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. இந்த சனி பகவானோட காயத்ரி இதில் ஸ்டில்லில் போட்டுருவோம், அதையும் படிச்சுக்கிட்டு வாங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி மகர ராசி என்பவர்களுக்கு அமோகமான சனி நிவர்த்தி என்று சொல்லலாம், அமோகமான வருஷம்னு சொல்லலாம், அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சனி இப்போது வக்ர நிவர்த்தி பற்றி இருக்கார். உங்கள் சனியுடைய சொந்த வீடு தான். கும்பம் எப்படி சொந்த வீடோ அது மாதிரி மகரமும் கும்பம் சொந்த வீடு தான். அப்போ உங்களுக்கும் ராசியாதிபதி சனி பகவான் தான். அவர் 2ல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை உங்களுக்கு அனுபவபூர்வமாக உணர்த்துவார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத உணர வைப்பார். கொடுக்கலவங்கள பிரச்சனை கொடுத்து அப்புறம் சரி பண்ணி கொடுப்பார். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அப்புறமா ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார். இது மாதிரிலாம் நடக்க போகுது. பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அதிகமான வீண் பேச்சு தான் முக்கியமாக தவிர்க்கணும். அதிகமாக ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் தவிர்க்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்துடுவீங்க. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கூட இருக்க நட்போ உறவோ சரி அவங்களே பகையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வரும். சில விஷயங்கள் தான் இருக்கும். சின்ன விஷயமாவது பெருசாகிடும். கொடுக்குறேன்னு சொல்லிப்பீங்க, கொடுக்க முடியாமல் போயிடும். கண்டிப்பாக உனக்கு நான் அதுக்கு தான் வாக்கு சொல்கிறத குறைச்சிக்கணுன்றது. சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அதனாலேயே சில பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய விஷயந்தான். அது இப்போ உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் தப்பிச்சு வந்துடுவீங்க. இதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. ஒன்றும் தவறு கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்து அப்படி இருக்கும். நிறைய பேரை சந்திப்பீங்க. நிறைய அனுபவங்களை உணரக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 7.5 கடைசி பாத சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. எல்லாமே விடுபட்டு போயிடும். உங்களுக்கு எழுந்த எல்லாமே வரும். நஷ்டப்பட்டதெல்லாம் லாபமாக இருக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. குருவும் நல்லா தான் இருக்கார். அவருடைய பயிற்சி நல்லது தான் செஞ்சுட்டு வருது. உங்களுக்கு இனிமேலும் நல்லது தான் செய்ய போகுது. அப்போது சனி ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். அதனால் நன்மை தீமை கலந்து தான் அவர் கொடுப்பார். யாருக்கு நன்மை கொடுக்கணும், யாருக்கு தீமை கொடுக்கணும் கரெக்டாக கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது அவர் கொடுக்குறதுல. அதனால தான் இது மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். இப்படி தான் பண்ணிட்டு வரணும். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் இருக்கிறதோட வெளியே இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்பப்போ வெளியே போயிடுங்க. வீட்டை விட்டு காலைல போயிட்டிங்கன்னா சாயந்தரங்க சும்மா போங்க, வாங்க, எது வேணாலும் போகலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அது இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுத்திங்களா அதில் கொஞ்சம் தேக்கமான நிலை ஏற்படும், டிலே ஏற்படும். கட்டி முடிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பேர் பண்ணுறதா கூட நடக்கிறதா கூட அதுக்குள்ளே தள்ளி தான் போகும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29 நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் வந்து நீங்கிரும். மன உளைச்சல் ஆக வேண்டாம். உங்களுக்கு வந்து சனி வக்ர நிவர்த்தியானது ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களை தான் கொடுக்க போகுது. அது இல்லாமல் 7.5 சனி அப்படிங்கிறது முடியக்கூடிய காலகட்டமாக இது மாறுது. ஸோ அப்போ வந்து கடைசி இருக்கக்கூடிய இந்த பார்ட் அப்படிங்கிறதுனால நிறையா உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் தானாக தேடி வரப்போகுது. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. தொழில் ரீதியாக நல்ல வருமானம், லாபம், அதாவது உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் நல்ல லாபம், பெரிய லெவலில் வருமானம், கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலிருந்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும்.
அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு 2ஆம் இடத்துல இருந்துட்டு. அப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பெரிய பணம், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு கை மேலே நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களை தானாக தேடி வரும். சனியுடைய பவரையும் மெயினாக 11ஆம் இடத்துக்கு இருக்குது. மூத்த சகோதரனுடைய அல்லது சகோதரருடைய ஆதரவுகள் தானாக தேடி வருங்க. சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அதுவும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தானாக தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். சுமூகமான உறவுகள், நல்ல பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப நபர்களே வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்களை மாஞ்சு இதை பண்ணால் நல்லது அது சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்போ தான் குடும்ப நபர்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அனைத்துமே புரிஞ்சு உங்களுக்கு ஆதரவு, நீங்கள் வந்து நீங்கள் என்ன விரும்பியிருக்கீங்களோ அத்தனையுமே குடும்ப நபர்கள் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு ஆதரவாக நிறையா நிற்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு. நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், பெரும் பணம் ஈட்டக்கூடிய காலகட்டம் தான். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தான். அப்போது தனஸ்தானத்திலிருந்து நல்ல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது பெரிய லாபம், நிரந்தரமான வருமானம், அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சனி வந்து கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 7.5 சனினால் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதும் எல்லாமே உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவும் இருக்கும். எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கு நன்மையாக மாறுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அஷ்டமங்கிறது மாங்கல்யஸ்தானம். அது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வேலைக்காக செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காக வெளியில் செல்லக்கூடிய தொழிலுக்காக வெளியில் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நீங்கள் ஏன்னா ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துடணும். வீட்டில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, எங்கே போகிறோம், யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினாக இருந்தால் கோச் நம்பர் உள்பட கூடுங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடிய போகுது. ஆனால் அஷ்டமத்தை சனி பார்க்குது இல்லையா, அப்போது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, அதாவது ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட சம்டைம் ஏதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது, பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நைட்டு டைம், அதாவது சனியோட இது என்னென்னா நைட் டைம் ட்ராவலை தான் குறிக்கும். ஸோ அதனால் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் உங்களுடைய கோச் நம்பர், சீட் நம்பர் உள்பட நீங்கள் வந்து வீட்டில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போகிறது உங்களோட சேஃப்டியை உறுதி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் படிக்கிறது, அதாவது பொதுவாகவே குழந்தைகள் படிப்புக்கு வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். படிப்பை விட அருமை தெரிஞ்சு படிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உத்தியோகம் உறுதியாக உண்டு. அரசாங்க பதவிகள் தானாக தேடி வரும். சிலர்லாம் வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம். பதவி ஸ்தானத்தை அதை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நல்ல தானாக தேடி வரும் பதவிகள், தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த வீட்டில் வந்து ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடே வந்து வாங்கி அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள், அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, கார், லக்ஸுரி கார்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. தந்தையாருடைய சொத்து
சொத்தெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதெல்லாம் தானாக சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய சொத்துக்களும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அப்போது வந்து அஷ்டமத்தை பார்க்குறதுனால திடீர் ஒரு அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இது அமைப்பு இருக்குது. லாட்ரி அப்படின்னா புதையல் அப்படின்னாலுமே உழைக்காத வருமானம், பினாமியாகக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு மற்றவங்களுடைய சொத்துக்கு பினாமியாகக்குண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள், அதே மாதிரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து குடும்ப நபர்கள்கிட்டையும் சரி, கணவனோ மனைவியாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக தொழிலுக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அது வந்து தவறி போகலாம். ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சுக்கள் வந்து நீங்கள் அதை சரி நினச்சிருப்பீங்க, ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து அப்படியே நீங்கள் சொல்ல வந்தது அப்படியே அவங்களுக்கு போய் சேராது. ஸோ அதனால் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது, அதனால் பிரிவினைகள் ஆகிறது, அதனால் தேவையில்லாத மன உளைச்சல், இந்த மாதிரி சங்கடங்களுக்கு ஆளாகிறதெல்லாம் நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, பொறுமையாக போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மகர ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குனே சில இன்சிடெண்ட்லாம் நடக்கும். ரொம்ப அமைதியாக போகிறது உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். நல்ல அனுபவம். இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பாடங்களை கற்றுருப்பீங்க, கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும், அந்த லெசன்ஸை எல்லாமே இந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் லைஃப் சக்ஸஸுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேர் புகழ் கிடைக்கும், நல்ல உயர் பதவி கிடைக்கும். திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கொடுத்துருவாங்க. மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பணம், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். பெரிய கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். பெரிய லெவலில் நல்ல இன்கம்மு, நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்கம் சோர்ஸ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது. இது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைம் இது. கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பெரிய லெவலில் நீங்கள் போய் ஜெயிச்சு உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்க முடியும். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையை உருவாக்கிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக அமையுது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பாராட்டுகள், பரிசுகள், அங்கீகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மீடியா பீப்புள்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கையாளலை அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக போகும். நெகட்டிவாக போர்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத மீம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆளாவீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு நேமை வந்து செதுக்கி வச்சு அழகாக கொண்டு வந்துட்டுருப்பீங்க. அது எல்லாம் ஒரே நேரத்தில் தகுடுபடி ஆகிற மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் உங்களுடைய பெயர், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. இதில் இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகளை தான் செய்வார். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு, பெரும் பணம், இது எல்லாமே உங்களால் சேர்க்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.